வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இறால் வச்சு மிளகு வறுவல் செய்ய போகிற அன்னைக்கு ஒரு ஹோட்டலில் செஞ்சுருந்தாங்க. எப்படின்னு கேட்டுக்கிட்டு வந்தேன். ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இறால் 1 கிலோ வாங்கியிருக்கேன். 1 கிலோ வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதில் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், இது நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். இதில் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா மீனுடைய ஸ்மெல்லை முட்டை டாமினேட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக வெள்ளைக்கரு மட்டும் சேர்க்குறேன். மஞ்சக்கரு சேர்த்தா தான் அந்த முட்டையோட ஸ்மெல் வரும். வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வராது. இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன், மைதா 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக வச்சுக்குவோம். ஏன்னா மீன்லேயும் இறால்லையும் நீர் கசியும். நம்ம இறால் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் தண்ணி கசியும். ரொம்ப இந்த மாவு தண்ணியாக போச்சுன்னா உங்களுக்கு அவுட்டர் லேயர் கனமாக இருக்காது, எண்ணெயை வேற குடிக்கும். போதும், வேணும்னா அப்புறம் தண்ணி ஊற்றிக்குவோம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிட்டுருவோம். நம்ம இறால் எல்லாம் வறுத்துட்டோம். இப்போ நம்ம இறால் வறுத்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெயவே ஊற்றிக்குவோம். கொஞ்சமாக போட்டு இறால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்குங்க. எல்லாத்தையும் போட்டிங்கன்னா எண்ணெய் வேஸ்ட்டாக போகும். குடமிளகா பாதி குடமிளகா எடுத்திருக்கேன். வெங்காயம் பெரிய வெங்காயத்தை இப்படி எதெல்லாம் நறுக்கி வச்சுக்கோங்க. கறிவேப்பிலை கொஞ்சம். நம்ம மிளகு போட போகிறதுனால மிளகுடைய காட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த வறுத்த இறாலை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உரப்பு மீடியமாக இருக்குது. நம்ம இனிமே மிளகு அதிகமாக போட போகிறோம். அதிகமாக காட்டம் இருக்கிறதுனால சோயா சாஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் காட்டத்தை குறைக்கணும், சோயா சாஸ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மிளகுத்தூளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது மிளகு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஜீரகம் 3/4 டீஸ்பூன். சோம்பு எதுக்காக சேர்த்துருக்கேன்னா, இறால் சாப்பிட்ட அன்றைக்கி உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் இருக்கும், அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சோம்பு. இது மல்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 3/4 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன். இந்த ஆயிலில் குடமிளகாயும் வெங்காயத்தையும் வதக்கிக்குவோம். கறிவேப்பிலை கொஞ்சம், இந்த தேவையான அளவுக்கு உப்பு, மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, சோம்பு, மிளகு. சோயா சாஸ், உரப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மிளகு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒன்று சேர்கிற மாதிரி கிண்டி விட்டுருவோம். உரப்பு கொஞ்சம் பத்தலை, இன்னும் மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் கனம் தூவி விடுவோம். இறால் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் சாதம், ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி வச்சு அதோட இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.